1969 வெளிவந்த எழுத்தாளர் அசோகமித்திரனின் சிறுகதை பிரயாணம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மீண்டும் முனகல் ஒலி கேட்டு திரும்பி பார்த்தேன். என் குருதேவரின் கண்கள் பொறுக்க முடியாத வலியினால் இடுங்கி இருந்தன. அவரை படுக்க வைத்து நான் இழுத்து வந்த நீள பலகை நனைந்திருந்தது. ஒரே எட்டில் அவரிடம் சென்றேன். இனிமேலும் முடியாது என்றார். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அந்த நேரத்தில் ஆகாயத்தில் ஒரு வெள்ளை கீறல் கூட இல்லை. ஆனால் கண்ணு கெட்டிய தூரம் வரை பறந்து கிடந்த மலைச்சாரலை சிறு சிறு மேகங்கள் அணைத்தபடி இருந்தன. நாங்கள் நடந்து வந்த மலை விளிம்பு அந்த இடத்தில் செங்குத்தாக பல 100 அடிகள் இறங்கி அடியில் ஒரு ஓடையை தொட்டது. தண்ணீர் தேங்கும் குட்டை போல அந்த இடத்தில் ஓடை இருந்தாலும் சற்றே தள்ளி அதுவே ஆவேசத்துடன் பாறைகள் மீது மோதி பள்ளத்தில் பாய்ந்து கொண்டிருந்தது. இந்த பக்கத்தில் மலை உயர்ந்து கொண்டிருந்தது. நாங்கள் வந்த விளிம்பு ஓரமாக இன்னும் 10-12 மைல் போனால் ஒரு கணவாய் வரும். அதற்கு பிறகு சிறு புதர்களால் நிறைந்த ஒரு சமவெளி பிரதேசம். அது ஒரு காட்டை எட்டி கரைந்துவிடும். அந்த காட்டை தாண்டியவுடன் ஒரு சிற்றாறு. அதன் அக்கறையில்தான் முதலாக மனித வாடை வீசும் ஒரு கிராமம், ஹரிராம்புக்கூர். 6 மாதங்களுக்கு முன்பு ஹரிராம்புக்கூரை தாண்டி நானும் குருதேவரும் நடைப்பயணமாக எங்கள் ஆசிரமத்துக்கு வந்து சேர 2 பகல் பொழுதுகள் தான் தேவைப்பட்டன. இப்போது மலையிலிருந்து பாதி இறங்குவதற்குள் ஒரு பகல் போய்விட்டது. அரை மணி நேரத்தில் இருட்டிவிடும். நான் என் சாக்கை பிரித்து பெரியதாக ஒரு துப்பட்டியையும் முரட்டு கம்பளியினால் தைக்கப்பட்ட நீள பையொன்றையும் எடுத்தேன். என் குருதேவரை போட்டியிருந்த கம்பளத்தையும் துணிகளையும் அகற்றிய பிறகு துப்பட்டியால் அவரை சுற்றிவிட்டு அவர் மெதுவாக அந்த கம்பளப்பையில் நுழைந்து கொள்வதற்கு உதவினேன். பை அவரது தலையையும் மூடிக்கொள்ள வசதி இருந்தாலும் முகத்தை மட்டும் திறந்து வைத்தேன். கம்பளி மஃப்ளர் ஒன்று இருந்தது. அதை அவர் காது முழுவதும் மூடியிருக்குமாறு தலையை சுற்றி கட்டி வைத்தேன். சிறிது கஞ்சி தரட்டுமா என்று கேட்டேன். அவர் கண்களால் கொடு என்றார். சாக்கிலிருந்து மூடிவிடப்பட்ட சிறு தகர பெட்டி, 2ஆம் உலக யுத்தத்தில் சிப்பாய்களுக்கு கொடுத்த வட்டமான ஒரு தகர பாத்திரம், ஒரு இராணுவ தண்ணீர் பாட்டில், இவை 3ஐயும் எடுத்தேன். வட்ட பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீர் விட்டுக்கொண்டு தகர பெட்டியின் மூடியை திறந்தேன். அதில் பாதியளவு உறைய வைத்த மண்ணெண்ணெய் இருந்தது. நெருப்பு குச்சியை பற்ற வைத்து அதன் அருகே கொண்டு போனேன். மண்ணெண்ணெய் குப்பென்று பிடித்து கொண்டு ஒரே சீராக எரிந்தது. பாத்திரத்தின் மடக்கு பிடியை நீட்டிக்கொண்டு ஜுவாலையில் தண்ணீரை சுட வைத்தேன். ஒரு கொதி வந்ததும் என் முதுகு பையில் சிறு மூட்டையாக கட்டி போட்டிருந்த கிழங்கு மாவில் ஒரு பிடி எடுத்து போட்டேன். ஒரு குச்சி கொண்டு கிளறிக்கொண்டே மாவு தண்ணீரை காய்ச்சினேன். அது கூழாகி விடக்கூடாதென்று இன்னும் சிறிது தண்ணீர் சேர்த்தேன். கஞ்சி தயாராயிற்று. எரிந்து கொண்டிருந்த தகர பெட்டியை அதன் மூடி கொண்டு மூடினேன். நெருப்பு அணைந்து சிறிது மட்டும் வந்தது. கஞ்சியை பாத்திரத்தில் கலக்கியே ஆற வைத்தேன். பொறுத்து கொள்ளக்கூடிய சூடு என்று தோன்றிய போது என் குருதேவரின் தலையை மெதுவாக என் மடிமேல் ஏற்றி வைத்துக்கொண்டு கஞ்சியை அவருக்கு புகட்டலானேன். 2 வாய் குடித்ததும் அவர் போதும் என்றார். அவருக்கு சிறிது தெம்பு வந்திருந்த மாதிரி இருந்தது. மிச்சமிருந்த கஞ்சியை நான் குடித்தேன். பாத்திரத்தை கழுவாமல் ஒரு துணி கொண்டு துடைத்து வைத்தேன். தண்ணீர் பாட்டிலில் சிறிதுதான் தண்ணீர் இருந்தது. நான் கீழே இறங்கி ஓடையில் தண்ணீர் பிடித்து வர அடுத்த நாள் காலையில் தான் முடியும். என் குருதேவர் வாயை திறந்தபடி படுத்திருந்தார். அவரிடம் 1 வருடம் யோகம் பயின்ற நான் வாயை எக்காரணம் கொண்டும் மூச்சு விடுவதற்கு பயன்படுத்தாமல் இருக்க கற்றுக்கொண்டு விட்டேன். 50-60 வருட காலம் முதிர்ந்து யோகியாகவே வாழ்க்கை நடத்திய என் குருதேவர் அந்நேரத்தில் வாயை திறந்து வைத்து கொண்டும் கூட மூச்சு விடுவதற்கு பெரும் உபாதைப்பட்டு கொண்டிருந்தார். 15 நாட்களுக்கு முன்பு திடீரென்று வயிற்றை அழித்து பிடித்து கொண்டு அம்மா என்று அவர் கீழே விழும் வரையில் அவர் சுவாசம் விடுவதே மிகவும் கூர்ந்து கவனித்தாலன்றி தெரியாது. அப்படி புலனானால் ஒரு மூச்சுக்கு இன்னொன்று மிக நீண்ட சீரான இடைவெளி விட்டு வருவதை உணர முடியும். இப்போது அவர் வாயால் மூச்சு விடுவதற்கு திணறிக் கொண்டிருந்தார்.
சூரியன் மலைகளின் பின்னால் விழுந்து மலைகளே மலைகள் மீது பூதாகாரமான நிழல்களை படர விட்டு கொண்டிருந்தன. இரவும் அந்த நிழல்களும் ஒன்றர கலக்க சில நிமிடங்களே இருந்தன. அதற்குள் அங்கே குச்சி குச்சியாக வளர்ந்த பறந்து கிடந்த செடிகளில் உலர்ந்து போன சிலவற்றை சேகரிக்க நான் முனைந்தேன். எனக்கு குளிரவில்லை. மேலங்கியே போட்டறியாத என் குருதேவர் 2 வாரங்களாக கம்பளத்தை சுற்றி கொண்டு கம்பளப்பையிலும் நுழைந்து கிடக்க வேண்டி இருந்தது. அவருக்கு கணப்பு வேண்டும். அர்த்தராத்திரி அளவில் பனி இறங்க ஆரம்பித்துவிடும். ஆவி போல் அல்லாமல் பஞ்சு பொதிகளாகவும் இறங்கும். என் குருதேவருக்கு கணப்பு வேண்டும். இன்னொரு காரணத்திற்காகவும் கணப்பு வேண்டும். பகலில் சில அடிச்சுவடுகள் தான் காணப்படும். இரவு வேளையில் அந்த அடிச்சுவடுக்குரியவை வந்துவிடும். உலர்ந்த செடிகளை நான் வேரோடு பிடுங்கி கொண்டு வந்தேன். என் கைகளால் மார்போடு அணைத்து கொண்டு வரக்கூடிய அளவு 2 முறை கொண்டு வந்து சேர்ப்பதற்குள் எல்லாவற்றையும் கண்ணை இழுக்கி கொண்டு பார்க்க வேண்டி இருந்தது. என் குருதேவரை படுக்க வைத்து நான் இழுத்து வந்த பலகையுடன் ஒரு விறகு கட்டும் கட்டி வைத்திருந்தேன். அந்த விறகு துண்டுகள் இலகுவில் பற்றி கொண்டு விடாது. பற்றி கொண்டாலும் ஓர் இரவு நேரத்திற்கு மேல் வராது. எங்கள் ஆசிரமத்திலிருந்து வருடத்திற்கு 2-3 முறை அத்தியாவசிய தேவைகளுக்காக ஹரிராம்புக்கூருக்கு நாங்கள் வந்து போகும் போதெல்லாம் பிரயாணத்திற்கு அந்த அளவு கட்டைக்கு மேல் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் இம்முறை அது போதவே போதாது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. நான் பிடுங்கி வந்த குச்சிகளில் ஒரு கைப்பிடியில் அடங்குபவையை எடுத்து ஒரு சிறு கூடாரம் மாதிரி தரையில் பொருத்தி வைத்தேன். என் குருதேவரின் கால் பக்கமாக வைத்தேன். அந்த பிரதேசத்தில் பறவைகளே கிடையாது. காற்று மிகவும் லேசாக வீசிக்கொண்டிருந்தாலும் மலைச்சாரலில் மோதி பிரதிபலிக்க வேண்டியிருந்ததால் கும்மென்று ஒலி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. பல 100 அடிகள் கீழே குறைந்தது அரை மைலுக்கு அப்பால் பிரபாகமாக மாறும் ஓடை தொடர்ந்து இரைச்சல் எழுப்பிக் கொண்டிருந்தது. இந்த சப்தங்களும் என் குருதேவரின் மூச்சு திணறலும் தவிர வேறு எதுவும் என் காது கேட்க அங்கிருக்கவில்லை. பட்டாசு திரி போல் உலர்ந்த குச்சிகள் பற்றி கொண்டு எரிந்தன. அந்த ஜுவாலையில் நுனி மட்டும் படும்படியாக 5-6 விறகு துண்டுகளை ஒரு சக்கரத்தின் ஆரை கம்புகள் போல வைத்தேன். நட்சத்திரங்கள் கூட்டம் கூட்டமாக தெரிய ஆரம்பித்து விட்டன. ஒரு விறகு பற்றி கொண்டு எரிந்தது. நான் பாய்ந்து சென்று அதை கையில் எடுத்து 3-4 வீச்சுகளில் ஜுவாலை விட்டு எரிவதை அணைத்து அது வெறும் தணலாக எரியும்படி செய்தேன். ஒரு விறகு மட்டும் அதிகமாக புகைந்து கொண்டிருந்தது. அதை தரையில் ஒரு முறை தட்டிவிட்டு புரட்டி வைத்தேன். புகை சிறிது கரைந்தது. நான் என் குருதேவரின் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டேன். பின்னர் எழுந்து எங்களிடம் இருந்த நீண்ட மூங்கில் கழியை என் பக்கத்தில் எடுத்து வைத்து கொண்டு அமர்ந்தேன். எல்லா பக்கத்திலும் உறைந்து போன பேரலைகள் போல் மலை சிகரங்கள் அந்த இருளிலும் கரும் நிழல்களாக கண்ணுக்கு தெரிந்தன. பொழுது விடிய இருக்கும். இன்னும் பல மணி நேரத்துக்கு அவற்றைத்தான் நான் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அமைதியாக உட்கார்ந்து கொண்டே இருந்ததில் நான் எனக்குள்ளே விருந்து கொண்டிருக்கும் உணர்வு ஏற்பட ஆரம்பித்தது. ஆசிரம குடிசைக்குள் என் குருதேவர் எந்தவித உடல் இடர்பாடும் இல்லாமல் படுத்திருக்கும் வேளைகளில் நான் ஒவ்வொரு நாளும் வெட்ட வெளியில் உட்கார்ந்து இந்த விசால உணர்வை காத்திருந்து வரவழைத்துக் கொள்வேன். இப்போது என் இச்சையின்றி அந்த விசால உணர்வு வர ஆரம்பித்ததும் அதை அகற்றிவிட வேண்டுமே என்ற கவலை வந்தது. அந்நேரம் தூரத்தில் 2 மலை சிகரங்கள் அசைந்து என் திசையில் குவிந்து வருவது போல் இருந்தது. என் அடிவயிற்றில் திடீரென்று பயம் எழுந்தது. உடனே மனலயம் கலைந்து போயிற்று. மலை சிகரங்களை பார்ப்பதை விட்டு ஆகாயத்தை பார்த்தேன். தாறுமாறாக சிதறி கிடப்பது போல் இருந்த நட்சத்திரங்கள் சீக்கிரத்தில் தனித்தனி கூட்டங்களாக கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தன. முதலில் அந்த உருவங்களுக்கு என் மனம் கற்பிக்கும்படியான தோற்றம் ஒன்றும் தோன்றவில்லை. ஆனால் அது மாறி ஒவ்வொரு நட்சத்திர குவியலும் வெவ்வேறு விதமான கை கால்களை நீட்டிக்கொண்டு வெறியுடன் பறந்து செல்லும் உருவங்களாக காண ஆரம்பித்தன. கண்களை மூடிக்கொண்டு மூச்சு விடுவது கூட ஒரு தாள லயத்துடன் தான் வந்து கொண்டிருந்தது. அதன் மீது மனத்தை செலுத்திய போதும் என் நினைவு பிரஞை அமிழ்ந்து என்னை உறக்கத்துக்கு கொண்டு செல்வதை உணர்ந்தேன். அதை தடுத்து கண்களை திறந்து கொண்டு நட்சத்திரங்களை பார்த்தேன். நட்சத்திரங்கள் வெவ்வேறு கூட்டமாக பிரிந்து உருவங்களாக மாறும் தருணத்தில்
மலைச்சிகரங்களை நோக்கினேன். என்னை அறியாமல் என் கவனம் என் குருதேவரின் சுவாச ஒலியில் மீண்டும் லயிக்க ஆரம்பித்த போது எழுந்திருந்து உட்கார்ந்தேன். நான் எக்காரணம் கொண்டும் அன்றிரவு என் நினைவை இழக்கக்கூடாது. மலையை தாண்டி, சமவெளியை தாண்டி, வனத்தை தாண்டி, ஆற்றை தாண்டி ஹரிராம்புக்கூரை அடைந்தே தீர வேண்டும். என் குருதேவருக்கு வைத்திய உதவி கிட்டும்படி செய்ய வேண்டும். பனி இறங்க ஆரம்பித்தது. நான் எங்களிடம் மிகுதி இருந்த ஒரே பழந்துண்டை தலையோடு போட்டி கொண்டு ஒரு தொடையை இன்னொரு தொடை மீது இறக்கி வைத்து கொண்டு உட்கார்ந்தேன். மலை சிகரங்களுக்கிடையே புகுந்து வீசிக்கொண்டு செல்லும் காற்றின் ஒலி எனக்குள்ளேயே கேட்டது. ஓடை சப்தமும் கேட்டது. நான் விரிந்து கொண்டிருந்தேன். எல்லா திசைகளிலுமாக விரிந்து கொண்டிருந்தேன். கணத்துக்கு கணம் நான் லேசாகி கொண்டே வந்து எனக்கு எடை உருவமே இல்லை என்கிற அளவுக்கு விரிந்து இன்னமும் விரிந்து கொண்டிருந்தேன். எல்லா ஒலிகளையும் கேட்க முடிந்த எனக்கு அவையெல்லாம் எங்கோ ஒரு அடித்தளத்தில் மட்டும் இயங்கிக் கொண்டிருந்ததாகத்தான் தோன்றியது. அப்போது தனியாக ஒரு ஒலி அவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்று கேட்டது. அந்த நிலையில், அந்த தருணத்தில் அது பொருந்தி போகவில்லை. மறுபடியும் அந்த சீரல் வந்தது. நான் நொடிப்பொழுதில் என்னை குறுக்கிக் கொண்டேன். ஒரு வருட பயிற்சியில் மனநலயத்தில் நான் அடைந்திருந்த தேர்ச்சி எனக்கு அப்போது வேண்டாததாக இருந்தது. அந்த சீரல் மீண்டும் கேட்டது. என் பக்கத்தில் இருந்த தடியை பற்றிய வண்ணம் சீரல் வந்த திசையில் பார்த்தேன். 2 மின்மினி பூச்சிகள் பளிச்சிட்டன. என் கழியை வீசினேன். முதல் வீச்சில் அந்த இரட்டை ஒளிப்பொறிகள் சிறிது அசைந்து மட்டும் கொடுத்தன. நான் என் கையை எட்டி மீண்டும் கழியை வீசினேன். அது எதன் மீதோ தாக்கிற்று. மயிர் குத்திரக்கூடிய ஊளையொலி கேட்டது. மறுகணம் அந்த ஓநாய் பின்வாங்கி ஓடி சென்று விட்டது. என் குருதேவரின் பக்கம் பார்த்தேன். நான் வைத்திருந்த விறகுகள் அநேகமாக எல்லாம் எரிந்து அணையும் தருவாயில் இருந்தன. நடுராத்திரியை கடந்திருக்கக்கூடும். நான் தூங்கி போயிருந்திருக்கிறேன். தணலாக இருந்த விறகுகள் கூட முக்காலுக்கு மேல் சாம்பலாகி போயிருந்தன. அதன் பிறகுதான் ஒரு ஓநாய் வந்திருக்கிறது. ஒரு சான் அளவுக்கு மிஞ்சியிருந்த ஒரு கட்டை துண்டை ஊதி ஊதி ஜுவாலை எழச் செய்தேன். அதை கொண்டு என் குருதேவரை தலையிலிருந்து கால் வரை பார்த்தேன். அவர் படுத்திருந்த பையில் கால் பக்கத்தில் சிறிது கிழிந்திருந்தது. நான் ஓரிரு நிமிஷங்கள் தாமதித்திருந்தால் கூட அந்த ஓநாய் கம்பளப்பையை இன்னும் கிழித்து என் குருதேவரின் காலில் கவ்வியிருக்கும். அந்த கட்டை அணைந்து புகைய மட்டும் செய்தது. நான் உறைந்த மண்ணெண்ணெயை ஒரு விரலில் எடுத்து தணல் மீது வைத்தேன். கட்டை பற்றி கொண்டு எரிந்தது. அதை என் குருதேவர் முகத்தருகே கொண்டு சென்று ஐயா என்று கூப்பிட்டேன். அவர் காதில் அது விழவில்லை. முன்பு வாயை திறந்து படுத்து கொண்டிருந்தவர் இப்போது வாயை மூடிக்கொண்டு தூங்கி கொண்டிருந்தார். நான் தூங்கி கொண்டிருந்த வேளையில் அவருக்கு தாகம் இழுத்திருக்க கூடும், பசித்திருக்க கூடும். நான் ஐயா என்று சொல்லி அவரை சிறிது அசைத்து எழுப்பினேன். அவர் அப்படியே இருந்தார். அவர் மூக்கருகே என் புறங்கையை வைத்து பார்த்தேன். அடுத்தபடி என் காதை அப்படியே அவர் மீது அழுத்தி கொண்டு கேட்டேன். அங்கு காது கேட்பதற்கு ஒன்றும் இல்லை. குருதேவரின் சாவு அதிர்ச்சியை தரவில்லை. அப்பழுக்கில்லாத தேக நிலை உடைய அவர் எப்போது நீர் விலகி கொண்டிருக்கும் போது கூட தன்னை நகர்த்தி கொள்ள இயலாத அசக்தி அடைந்திருந்தாரோ அப்போதே நான் எதற்கும் என் மனத்தை தயார் செய்து கொண்டிருந்தேன். என் யோக சாதனை விடுபட்டுவிடும். அவரை தேடி கண்டுபிடித்து அவர் என்னை ஏற்றுக்கொள்ளச் செய்வதற்கு 3 ஆண்டு காலத்திற்கும் மேலாயிற்று. இனி இன்னொரு தகுதி வாய்ந்த குருவை அடைய எவ்வளவு ஆண்டுகள் பிடிக்குமோ தெரியாது. வேறு குரு கிடைப்பாரா என்பதே சந்தேகம். எனக்கு நிர்ணயம் செய்யப்பட்டதற்கிணங்கத்தான் எனக்கு வாய்க்கும். ஹரிராம்புக்கூரை அடைவதற்குள் என் குருதேவருக்கு ஒன்றும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதே அப்போது என் பிரார்த்தனை. கடைசி சுவாசம் என்று தோன்றும் போது சிறிது பசும்பாலை வாயில் ஊற்ற வேண்டும். இதை வெகு நாட்கள் முன்பே என் குருதேவர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் அன்று அந்த பேச்சே பொருத்தமில்லாததாக இருந்தது. என் போன்றவர்களை 6 அடி குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று அவர் சொன்னதும் அபத்தமாகப்பட்டது.
அன்று நான் பசும்பால் விடத் தவறிவிட்டேன். 6 அடி குழி தோண்டியாவது புதைக்க வேண்டும். அதற்கு எப்படியும் இந்த மலைப்பாறை இடத்திலிருந்து சமவெளி அருகில் இறங்கியாக வேண்டும். 6 அடி தோண்டி வெறும் மண்ணை மட்டும் போட்டு மூடினால் போதாது, பெரிய பெரிய கற்களையும் போட வேண்டும். ஒரு ஓநாய் அவரை முகர்ந்து விட்டது. அடுத்து ஒரு ஓநாய் படை வருவதற்கு அதிக நேரம் பிடிக்காது. அப்போது அரைகுறை சந்திரன் வந்து விட்டான். நான் என் குருதேவரை போர்த்தியிருந்த துணிகள், கம்பளப்பை முதலியவற்றை மெதுவாக உருவி எடுத்தேன். என் குருதேவரின் முகம் அற்புதமான அமைதியுடன் காணப்பட்டது. சுவாசத்திற்கும் இதய துடிப்புக்கும் நான் தேடியிராவிட்டால் அவர் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறார் என்று நினைக்கும்படியான தோற்றம். ஒரு பழந்துணியை கிழித்து அவருடைய கால் கட்டை விரல்களை சேர்த்து கட்டினேன். அதே போல் கைகள் இரண்டையும் பிணைத்தேன். ஒற்றை வேஷ்டி கொண்டே அவரை தலைமுதல் கால் வரை சுற்றி கம்பளப்பைக்குள் நுழைத்து பையன் வாயை இழுத்து கட்டினேன். மெதுவாக தணல் எரியும்படி செய்து கொண்டு பொழுது விடுவதற்காக காத்திருந்தேன். முழங்கால்களுக்கிடையில் தலையை புதைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன். கிழக்கு வானத்தில் வெளிச்சாயம் தோன்றுவதற்குள் என்னை சுற்றி 2 அங்குல உயரத்திற்கு பனி உதிர்ந்திருந்தது. அந்த அரை வெளிச்சத்தில் நான் மீண்டும் என் குருதேவர் கிடந்த பலகையை இழுத்து நடக்க ஆரம்பித்த போது பின்னால் ஒருமுறை பார்த்ததில் தூரத்தில் ஒரு உருவம் அசைவதை உணர முடிந்தது. நான் 2ஆம் முறை திரும்பி பார்த்த போதும் அது அதே தூரத்தில் வந்து கொண்டிருந்தது. இம்முறை அந்த ஓநாய் முனகிற்று. இறந்தவர்கள் எப்படி எடை கூடக்கூடும் என்று தெரியவில்லை. என் குருதேவரை அவர் சுவாசம் இயங்கிக் கொண்டிருந்த போதை விட இப்போது இழுத்து போவது கடினமாகிக் கொண்டிருந்தது. காலையில் சற்று நேரத்திற்கு தலையில் பனி இருந்தபோது பலகை என் பின்னால் வழுக்கி கொண்டு வந்தது. உச்சி வேளை நெருங்குவதற்குள் அங்கு பனியும் பெய்திருக்குமா என்று தோன்றும் அளவுக்கு எல்லாம் உலர்ந்து விட்டது. இப்போது நான் இறங்கு முகமாக இருந்தேன். பல சமயங்களில் பலகையை இழுத்து வருவதற்கு பதில் பின்னால் இருந்து தள்ளி நகர்த்தி வந்தேன். கனம் அதிகரித்து கொண்டே வந்த அந்த சுமை பள்ளத்தில் சரிந்து விழுந்து விடாமல் பாதுகாத்து கொண்டு போவது மிகவும் சிரமமாக இருந்தது. முன்னிரவு என் குருதேவர் குடித்து மிஞ்சியிருந்த கஞ்சியை சாப்பிட்ட பிறகு நான் எதுவும் உண்ணாமல் இருந்த போதும் எனக்கு பசி எழவில்லை. இடுப்பும் தோளும் மட்டுமே வலித்தன. நான் எங்கும் நிற்கவில்லை. மறுபடியும் இரவு வருவதற்குள் மலைப்பிரதேசத்தை கடந்து சமவெளியை அடைந்து விட வேண்டும் என்று ஒரே நோக்கமாக இருந்தேன். என் மனத்திடத்திற்கு உடல் திடம் முடிந்தவரையில் ஈடு கொடுத்தது. ஆனால் அது போதவில்லை. நான் அடிமேல் அடி எடுத்து வைத்துத்தான் செல்ல முடிந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே மலை நிழல் நீண்டு கொண்டு போவதை உணர முடிந்தது. இன்னும் 4 அல்லது 5 மணி நேரம் வெளிச்சம் இருந்தால் எனக்கு போதும். ஆனால் எனக்கு அது கிடைக்க தவறவிட்டு மீண்டும் கள்ளிகளுக்காக அலைந்து திரட்டி வைப்பதும் அறிவற்றது. சற்றும் எதிர்பார்க்க முடியா வண்ணம் பல இடங்களில் பாறை வெடித்து பல 100 அடிகளுக்கு செங்குத்தாக இறங்கியது. அந்த பிளவுகளின் அடியிலும் செடி கொடிகள் வளர்ந்து படர்ந்திருந்தன. அந்த ஒரு பகல் நேர பிரயாணத்திலேயே நான் அந்த பள்ளங்களில் தவறிப்போய் விழுந்த பல மிருகங்களின் சின்னங்கள், அழுகி உலர்ந்து பூச்சி அரித்து காற்றில் சிதறிப்போன சடலங்கள் கிடப்பதை கண்டேன். அதிகரித்து வரும் உடல் சோர்வை குறைந்து வரும் வெளிச்சம் சரி கட்டி வந்தது. வெளிச்சம் இம்மியளவு குறைவதையும் என் உடல் முழுதாலும் என்னால் உணர முடிந்தது. என் உடல் எத்தனம் அதிகரித்த போதிலும் என் பிரயாணத்தின் வேகம் வெகுவாக அதிகரிக்கவில்லை. நடப்பதில் இல்லாமல் நகர்வதற்கே மிகுந்த பிரயாசை எடுத்துக்கொள்ள வேண்டி இருந்தது. என் கண் முன்னால் ஆயிரக்கணக்கான பூச்சிகள் பறப்பது போல தெரிய ஆரம்பித்து விட்டது. இன்னமும் 2 மணி நேர பிரயாணம் இருந்தது. நிமிஷங்கள் செல்ல செல்ல வெளிச்சம் மறைவதற்குள் நான் மலைப்பிரதேசத்தை கடந்து விடுவேன் என்ற நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது. இன்னொரு இரவு பனி விழும் மலைகளுக்கிடையில் நான் தங்க வேண்டும். பகலில் என் கண்களுக்கு ஒன்றும் படவில்லை. ஆனால் அந்த உணர்வு என்னுள் இருந்து கொண்டே இருந்தது. அந்த ஓநாய் என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அறியும். அது வரும்போது தனியாக வராது. கண்ணு கெட்டும் தூரத்தில் சமவெளி தெரிந்தது. ஆனால் அதை நம்பி நான் பிரயாணத்தை தொடர முடியாது.
என் குருதேவரின் சடலம் கிடந்த பலகையை அப்படியே தழைத்து கீழே வைத்துவிட்டு மீண்டும் கள்ளிகளுக்காக அலைந்தேன். நேற்று கிடைத்த அளவு கிடைக்கவில்லை. நேற்றை விட இன்று நான் ஒரு நாள் வயது கூடுதலானவன். உடல் களைப்பும் பலகீனமும் அதிகரித்தவன். கிடைத்ததை வைத்து நெருப்பு பற்ற வைத்தேன். 4 விறகு கட்டைகள் பாக்கியிருந்தன. ஒவ்வொன்றாக பற்ற வைத்து கொண்டு தணலாக எரியும் விறகுடன் என் குருதேவரின் சடலத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தேன். இன்றும் நான் தங்கிய இடத்திற்கு பக்கத்திலேயே செங்குத்தாக பள்ளம் இறங்கியது. அங்கு ஓடை இல்லை. அது எங்கோ வேறு திசையில் சென்று விட்டது. இந்த பள்ளத்தின் அடியில் புதர்தான் மண்டி இருந்தது. நேற்று பிரயாணத்தை நிறுத்திய போது எனக்கு பீதி எழவில்லை. என் குருதேவர் நேற்றும் உடலால் எனக்கு எவ்வித உதவியும் செய்ய இயலாதவர். அந்த விதத்தில் நேற்றும் நான் தனியன்தான். ஆனால் நேற்று இல்லாத பீதி இன்று என் அறிவை சுருக்கி கொண்டிருந்தது. என் வாழ்க்கையின் சாதனைகள், லட்சியங்கள், சிந்தனை அடிப்படைகள், ஆசைகள், உணர்ச்சிகள் எல்லாம் ஆவியாக பறந்து போய் என் குருதேவரின் சடலத்தை முழுமையாக சமவெளியில் அடக்கம் செய்துவிட வேண்டும் என்பதை தவிர வேறு இலக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தேன். இன்னொரு இரவு பணி உயிரற்ற சடலத்தை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனால் என் பற்களிலும் எலும்புகளிலும் கூட இழையோடும் பீதியுடன் இருந்தேன். என் உடலெல்லாம் காதாக கேட்டுக்கொண்டிருந்தேன். நன்றாக இருட்டிய பின் காற்றோசையோடு வேறொன்றும் கேட்க நான் அதிக நேரம் காத்திருக்க நேரமில்லை. மெல்லிய சீரலுடன் பல ஜதை மின்மினி பூச்சிகள் என்னை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தன. நான் ஒரு கையில் கொல்லிக்கட்டையையும் இன்னொன்றில் மூங்கில் கழியும் எடுத்து காத்திருந்தேன். அந்த இருட்டிலும் என் கண்கள் ஓரளவு பார்க்க தொடங்கி விட்டன. ஓநாய்கள் கூட்டமாக வந்தாலும் 15-20 அடி தூரம் இருக்கையில் பிரிந்து எங்களை சுற்றி வர ஆரம்பித்தன. ஒவ்வொன்றும் உரும ஆரம்பித்து சிறிது நடந்து பின்வாங்கி ஒருமுறை சீறி முன்னேறி பின்வாங்கி எங்களை சுற்றிய வண்ணம் இருந்தது. நிமிஷங்கள் யுகமாக நகர்ந்தன. ஓநாய்கள் எங்களை சுற்றும் வட்டத்தின் விட்டம் அங்குல அங்குலமாக குறைய ஆரம்பித்தது. 5-6 ஓநாய்கள் முழு வளர்ச்சி பெற்றவை. அவையெல்லாம் வாலை பின்னங்கால்களுக்கிடையில் பொருத்தி வைத்து கொண்டு எங்களை சுற்றின. நான் என் குருதேவரின் தலைப்பக்கமாக நின்று கொண்டு நாற்புறமும் மாறி மாறி என் கொல்லிக்கட்டையை ஆட்டிய வண்ணம் இருந்தேன். பகலெல்லாம் ஓநாய்களை கண்ணெதிரே பாராமல், ஆனால் அவை எங்களை தாக்க எங்கோ தூரத்தில் பின்தொடர்ந்து வருகின்றன என்ற உணர்வே என்னை பெரும் பீதியில் விரைப்பாக இருக்கச் செய்தது. இப்போது அவற்றை நேரே கண்டவுடன் என் ஆழ்ந்த அமைதி ஏற்பட்டது. அந்நேரத்தில் எனக்கு சிந்தனைகளே அவ்வப்போது எழாமல் போவதையும் உணர்ந்தேன். நான் மிகவும் நிதானமாக என் கைகளை அசைத்து கொண்டிருந்தேன். ஓநாய்கள் எங்களை இன்னமும் சுற்றி சுற்றி வந்த வண்ணம் இருந்தன. நான் முதலில் தாக்க வேண்டும் என்று அவை காத்திருந்தது போல தோன்றிற்று. எனக்கும் அந்த ஓநாய் கூட்டத்துக்கும் இடையே எழுந்திருக்க ஒரு இக்கட்டு நிலையை இருவரும் தீவிரப்படுத்தாமல் இருந்தால் இரவின் எஞ்சிய நேரம் அப்படியே கழிந்துவிடும் என்று கூட தோன்றிற்று. பகல் என்று ஏற்பட்டவுடன் ஓநாய்கள் பின்வாங்கி விடக்கூடும். நான் நிச்சயமாக இருந்தேன். அந்த ஓநாய்களின் அடக்கமான உருமல் கூட அப்போது அப்பிரதேசத்தின் அமைதியோடு பொருந்தி விடக்கூடியதாகவே தோன்றியது. தாமாகவே தங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு நியதிக்கு அவை தம்மை கட்டுப்படுத்தி கொண்டு அதிலிருந்து இம்மியளவு பிறழ தயாராக இல்லாதிருப்பது போல எங்களை வலம் வந்து கொண்டிருந்தன. எனக்கு அந்த ஓநாய்கள் மீது பெரும் பரிவு ஏற்பட்டது. அவற்றை காலம் காலமாக நான் அறிந்து பழகியது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஒரு நிலையில் நானே அவற்றுடன் சேர்ந்து என்னையே சுற்றி வருவது போல தோன்றிற்று. அப்போது என் கையில் இருந்த கொல்லிக்கட்டை சட்டென்று அணைந்து விட்டது. ஜுவாலை எழுப்ப அதை நான் வேகமாக வீசினேன். அப்போது அந்த மலைப்பிரதேசமே மூச்சு விடுவதை அப்படியே நிறுத்தி கொண்டு ஸ்தம்பித்து கிடப்பது போல தோன்றிற்று. என் கைக்கட்டை முழுவதும் அணைந்து விட்டது. அதை போட்டுவிட்டு கீழே தணல் நுனிகளுடன் கிடந்த கட்டைகளில் ஒன்றை பொறுக்கி எடுக்க நான் தீயின் பக்கம் குனிந்தேன். ஒரு அரைக்கணம் ஓநாய்கள் உருமுவது கூட நின்று விட்டது. அடுத்து பேரிரைச்சலுடன் பெரிய ஓநாயாக ஒன்று
என் மேல் பாய்ந்தது. என் முகத்திற்கு நேரே பயங்கரமாக விரிந்து வந்த ஓநாயின் வாயில் என் கை விறகு கட்டையை திணித்தேன். அது ஊழையிட்டு கொண்டு பின்வாங்கிற்று. அந்த நேரம் வேறு சில ஓநாய்கள் என் குருதேவரின் உடலை போர்த்தியிருந்த கம்பளப்பையை கழித்து கிழிக்க ஆரம்பித்தன. அதுவரை நிலவிய அமைதி, நியதிக்குட்பட்ட கட்டுப்பாடு எல்லாம் நொடிப்பொழுதில் சிதறுண்டு போயின. என்னை ஒவ்வொரு ஓநாயாகத்தான் தாக்கின. ஆனால் உயிரற்று கிடந்த என் குருதேவரின் சடலத்தின் மீதே கூட்டமாக பாய்ந்தன. நான் என் மூங்கில் கழியை சக்கரமாக சுற்றினேன். ஒவ்வொரு முறை என் கழி எதையாவது தாக்கும்போது என் தோள்பட்டை விண்டு விடுவது போல நான் எதிரடி உணர முடிந்தது. இப்போது ஓநாய்கள் என் மீதும் 2-3 தாக்கின. அந்த நேரத்தில் எங்களுக்குள்ளே இருளே நிலவாதது போல் இருந்தது. என் இரத்தமும் ஓநாய்கள் இரத்தமும், ஓநாய்களின் இரத்தமும் தீப்பற்றி வெடித்த வானம் போல எங்கள் மேலேயே சிதறி சுற்றுப்புறமெல்லாம் சிதறி விழுந்தன. ஓநாய்கள் உரிமிக்கொண்டு பாய்ந்து வந்து பிடுங்கி அடிபட்டு பின்வாங்கி மீண்டும் பாய்ந்த வண்ணம் இருந்தன. அப்போது இன்னொன்றையும் உணர்ந்தேன். என் சுயநினைவில் கற்பனை செய்தும் பார்க்க முடியாத ஒலிகளை, உரத்த ஒலிகளை நான் எழுப்பிக் கொண்டிருந்தேன். அந்த போரில் நானும் ஒரு பயங்கர விலங்காக மாறிப்போயிருந்தேன். ஒரு நிலையில் நாங்கள் இரு தரப்பினரும் சம வலிமை பெற்றவர்களாக தோன்றினோம். ஓநாய்களுக்குள் ஓநாயாக நான் இருந்தேன். ஆனால் அது நீடிக்க முடியவில்லை. ஓநாய்ப்படையின் பெரும் பகுதி அடிபட்டு ஊனமுற்று ஓடி போய்விட்டது. 3 தான் எஞ்சியிருந்தன. என் மேலங்கி பல இடங்களில் கிழிந்து இரத்தக்கரையோடு தொங்கிக் கொண்டிருந்தது. என் குருதேவரின் சடலம் வைக்கப்பட்ட கம்பளப்பை எப்போதோ துண்டு துண்டுகளாக்கப்பட்டு விலகி கிடந்தது. ஒரு ஓநாய் என் கழியின் வீச்சில் படாமல் என்னை பல திசைகளிலிருந்து தாக்கிக் கொண்டிருந்தது. நான் தழைய வீசினால் அது எகிரி குதித்தது. நான் மேலாக வீசினால் அது தலையை தரைமட்டத்துக்கு தாழ்த்தி கொண்டது. அதை ஒழித்துவிட என் வெறியெல்லாம் சேமித்து நான் போரிட்டு கொண்டிருந்தேன். அது என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் உணர்ந்ததாக இருந்தது. ஒரு இரட்டை சகோதரனிடம் ஏற்படும் அன்புடனும் குரோதத்துடனும் நான் அதை தாக்கினேன். நான் இருந்த இடம், என் குருதேவரின் சடலம், மற்ற ஓநாய்கள் ஆகிய எல்லாவற்றையும் மறந்து அந்த ஒரு ஓநாயை துரத்தி ஓடினேன். அது பெரியதாக ஊழையிட்டு கொண்டே இருட்டில் ஓடி மறைந்தது. அது ஊழையிடுவதாக கேட்கவில்லை. ஏதோ வெற்றி மனசு முழக்குவது போல சீறிவிட்டுத்தான் சென்றிருந்தது. மற்ற 2 ஓநாய்கள் என் குருதேவரின் சடலத்தை கவ்வி இழுத்து கொண்டிருந்தன. ஐயோ என்று நான் அலறிக்கொண்டு அவை மீது பாய்ந்தேன். அதற்குள் என் குருதேவரின் சடலத்துடன் அவை பள்ளத்தில் விழுந்து விட்டன. அதுவரை என் கண்ணுக்கு எல்லாமே வெட்ட வெளியாக தெரிந்தது தடைப்பட்டு விட்டது. ஐயோ ஐயையோ என்று அலறிக்கொண்டு நான் பாய்ந்தேன். காலில் ஏதோ தடுக்கிற்று. என் குருதேவரை நான் கிடத்தி இழுத்து வந்த பலகையாகத்தான் இருக்க வேண்டும். நான் விழுந்தேன். நான் தரையை அணுகுவதற்குள் என் நினைவு நீங்கிவிட்டது. நான் மீண்டும் விழித்து கொண்ட போது என் மீது லேசான பனிப்போர்வை இருந்தது. காலை சூரியனின் ஒளிக்கதிர்கள் நேரடியாக என் கண்களை தாக்கின. அப்படியே படுத்திருந்தவன் ஒரு குலுக்கலுடன் எழுந்தேன். பஞ்சு போல பனி சிதறிட்டு நான் கிடந்த இடத்திலிருந்து சற்று தள்ளியிருந்த பள்ளத்தில் எட்டி பார்த்தேன். விளிம்பு ஓரமாக இறங்கி ஓட்டமும் நடையுமாக பள்ளத்தின் அடியை அடைந்தேன். ஓநாய்கள் என் குருதேவரின் வயிற்று பாகத்தை குதறி தள்ளி இருந்தன. தலையே காணோம். உடலெல்லாம் இரத்தம் வெளிப்பட்டு உறைந்திருந்தது போல இருந்தது. கை கட்டை விரல்களை கட்டியிருந்த துணி அறுபட்டு கிடந்தது. ஒரு ஓநாயின் கால் அதன் தோள்பட்டையோடு பீத்து எடுக்கப்பட்டு என் குருதேவரின் வலது கைப்பிடியில் இருந்தது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் அசோகமித்திரன். ஒரு சிறு முன்னுரை. தியாகராஜன் என்ற இயற்பெயர் கொண்ட அசோகமித்திரன் தன் தந்தையின் மறைவிற்கு பிறகு சென்னைக்கு குடியேறினார். இவருடைய எழுத்து எளிமையும் மெல்லிய நகைச்சுவையும் கொண்டது.
அமெரிக்க இலக்கியங்களை தமிழில் அறிமுகம் செய்த தனிப்பெருமை இவருக்கு உரியது. 1996 அப்பாவின் சிநேகிதர் சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். 9 நாவல்கள், 16 சிறுகதை தொகுப்புகள், 2 குறுநாவல் தொகுப்புகள், 14 கட்டுரை தொகுப்புகள், 3 மொழிபெயர்ப்பு நூல்களுடன் ஆங்கிலத்திலும் ஒரு நூல் எழுதியுள்ளார். இவர் தமது 86ஆம் அகவையில் இறந்தார்.